Alhamdulillah Rabbil Alameen wa salatu wa salamu ala ashrafil anbiya wa sayyidil mursalin Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. எனது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஈமானிய உறவுகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு புனிதமான ரமலானிய இரவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதற்கும் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் அருள் பாலித்த அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக இன்றைய அமர்வை ஆரம்பிக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நமது ஆன்மீக பயணத்திலே சுவனம் நோக்கிய நமது இந்த பிரயாணத்திலே அல்லாஹுடைய திருப்தியை நாடி நாம் மேற்கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மீக பயணத்திலே நாம் கண்டிப்பாக கட்டாயமாக கடந்து செல்ல வேண்டிய மைற்கற்களின் வரிசையில் முதலாவது மைற்கல்லாக, முதலாவது படித்தரமாக விளங்குகின்ற இஹ்லாஸை பற்றியே தொடர்ந்தும் கலந்துரையாடி வருகின்றோம். ஏனென்றால் இஹ்லாஸ் என்ற இந்த படித்தரத்தை நிறைவு செய்துவிட்டால், அல்லாஹுடைய பேரருளினால் பூர்த்தி செய்துவிட்டால், இதனை கடக்கின்ற அளவுக்கு நானும் நீங்களும் பக்குவம் அடைந்து விட்டால், பண்பட்டு விட்டால், அல்ஹம்துலில்லாஹ் அடுத்தடுத்த கட்டங்கள், அடுத்தடுத்த படித்தரங்கள், அடுத்தடுத்த மைற்கற்கள் இலகுவானவையாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை. மிக மிக சிரமமான, சாத்தியமான, பொறுப்பான ஒரு படித்தரமாக இருப்பது இந்த இஹ்லாஸ் என்ற படித்தரம் தான். இந்த இஹ்லாஸுக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய, இந்த இஹ்லாஸுக்கு இடையூறாக அமையக்கூடிய விஷயங்களை நேற்றைய அமர்விலே கலந்துரையாடினோம். அதில் மிக முக்கியமான ஒன்று பிரபல்ய நாட்டம், பேர் புகழை நாடுவது, மக்களுடைய திருப்தியை எதிர்பார்ப்பது, அவர்களுடைய வரவேற்பை எதிர்பார்ப்பது. ஒருவரிடம் அந்த பார்வை இல்லை என்றால், அவர் மனிதர்களுடைய திருப்தியை நாடி செயற்படுவதில்லை என்றிருந்தால், பேரை புகழை நாடி செயற்படுவதில்லை என்றிருந்தால், முகஸ்துதி அவரிடம் இல்லை என்றிருந்தால், மாஷா அல்லாஹ் அவரிடம் இஹ்லாஸ் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அதே போல ஒருவரிடம் குற்ற உணர்வும் குறை உணர்வும் இருக்கிறது என்றால், என்னை பொறுத்தவரையில் நான் குறையுள்ளவன், குற்றமுள்ளவன், கோளாறு உள்ளவன், என்னிடம் நிறைய பிழைகள் இருக்கின்றன, தப்புகள் இருக்கின்றன, தவறுகள் இருக்கின்றன, என்னை விட அடுத்தவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், என்னை விட அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற இந்த பார்வையும் ஒருவரிடம் இஹ்லாஸ் இருக்கிறது என்பதை காட்டும். அவற்றோடு மிக முக்கியமான இஹ்லாஸ் வேண்டி நிற்கின்ற, இஹ்லாஸுடைய வெளிப்பாடாக இருக்கின்ற, அடையாளமாக காணப்படுகின்ற ஒரு அம்சத்தை தான் இன்று ஆரம்பமாக கலந்துரையாடலாம் நினைக்கிறேன். அதுதான் யாரை பாராட்ட வேண்டுமோ அவரை மனம் விட்டு பாராட்டுவது. அதாவது பாராட்டப்பட வேண்டியவரை, மெச்சப்பட வேண்டியவரை மெச்ச வேண்டிய அளவுக்கு, பாராட்ட வேண்டிய அளவுக்கு மனம் விட்டு பாராட்டுகின்ற பக்குவம் ஒருவரிடம் இருக்கிறது என்று சொன்னால் அது அவருடைய இஹ்லாஸுடைய அடையாளம். இஹ்லாஸ் உள்ள ஒரு மனிதன் பாராட்டப்பட வேண்டியவரை மனம் விட்டு பாராட்டுவார். அதில் அவர் கஞ்சத்தனம் காட்ட மாட்டார், லோபித்தனம் காட்ட மாட்டார். பொதுவாக இந்த விஷயத்திலே இரண்டு ஆபத்துகள் இருக்கின்றன. ஒன்று, தகுதி இல்லாதவரை பாராட்டுவது, பாராட்டுக்கு தகுதி இல்லாதவரை, பாராட்டை பெற தகுதி இல்லாதவரை போலியாக பாராட்டுவது, சில உலக நோக்கங்களுக்காக பாராட்டுவது. இது பிழையானது, பாவமானது, குற்றம். இதுவும் இஹ்லாஸை அச்சுறுத்துகின்ற ஒரு ஆன்மீக நோய். அடுத்தது, யாரை பாராட்ட வேண்டுமோ அவரை பாராட்டாமல் இருப்பது. ஒருவர் பாராட்டப்பட வேண்டியவர், அவருடைய செயல் கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டும். ஆனால் அவரை பாராட்ட மனம் இல்லை, பாராட்டும் உணர்வு இல்லை, அதற்கு அவர் தயங்குகிறார் என்று சொன்னால் அது அவருடைய இஹ்லாஸில் இருக்கிற கோளாறை காட்டும். எனவே பாராட்ட தகுதி அற்றவரை போலியாக, பொய்யாக, முகஸ்துதிக்காக பாராட்டுவதும் நமது இஹ்லாஸை பாதிக்கும் அல்லது நமது இஹ்லாஸில் இருக்கிற கோளாறை காட்டும்.
மறுபக்கம் உண்மையிலேயே ஒருவருடைய நற்காரியத்தை பார்க்கிறோம், அவருடைய ஒரு நல்ல செயலை பார்க்கிறோம், அவருடைய ஒரு சாதனையை பார்க்கிறோம், அவருடைய ஒரு பங்களிப்பை பார்க்கிறோம், அவரை பாராட்ட வேண்டும் உண்மையில். ஆனால் நமது மனம் அதனை அனுமதிப்பதாக இல்லை என்றால் நமது தூய்மையில் கோளாறு இருக்கிறது. அவரை பாராட்டினால் அவர் சந்தோஷப்பட்டுருவார், அதனை ஒரு நாளும் செய்யக்கூடாது என்ற மனோநிலை. இங்கே நேற்று முந்தநாள் அமர்வுகளிலே, நேற்று முந்தநாள் அல்ல, நேற்றைய அமர்விலும் முந்தநாள் அமர்வில் அதுக்கு முந்தநாள் அமர்விலும் பாராட்டை எதிர்பார்த்து, புகழை எதிர்பார்த்து, கரகோஷத்தை எதிர்பார்த்து, கைத்தட்டலை எதிர்பார்த்து கர்மம் மாற்றக்கூடாது, கூடாது, கூடவே கூடாது, அது ஈமானை பாதிக்கும், இஹ்லாஸை கடுமையாக பாதிக்கும் என்று சொன்னோம் அல்லவா? எஸ். இன்று சொல்கிறோம் பாராட்டப்பட வேண்டியவரை பாராட்ட வேண்டிய அளவுக்கு பாராட்ட வேண்டும் என்று. இந்த ரெண்டுக்கும் இடையிலான அந்த மிக தெளிவான உடன்பாட்டை, முரண்பாடு இல்லை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருவர் தான் கர்மமாட்டுகிற போது, தான் செயற்படுகிற போது, அமளிபாத்தில் ஈடுபடுகிற போது, ஒருவர் தான் தர்மம் செய்கின்ற போது, நற்காரியங்கள் ஈடுபடுகின்ற போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ வரவேற்பை எதிர்பார்க்கக்கூடாது, பாராட்டை எதிர்பார்க்கக்கூடாது, புகழை எதிர்பார்க்கக்கூடாது, பேரை எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் ஒருவருடைய நல்ல செயலை, நற்காரியத்தை பார்க்கின்றவர்கள், அவதானிக்கின்றவர்கள் கண்டிப்பாக கட்டாயமாக மனம் விட்டு அவரை பாராட்ட வேண்டும். இப்போ செயல்படுபவர் பாராட்ட எதிர்பார்க்கக்கூடாது, செயல்படுபவரை பார்ப்பவர்கள் பாராட்ட வேண்டியவர்களை, பாராட்டப்பட வேண்டியவரை தூய்மையாக பாராட்ட வேண்டும். உதாரணமாக, நான் ஒரு நற்காரியத்தில் ஈடுபடுகிறேன், எனது நற்காரியம் 4 பேருக்கு தெரிய வர வேண்டும், அதனால் எனக்கு புகழ் கிடைக்க வேண்டும், பாராட்டு கிடைக்க வேண்டும், நான் எதிர்பார்த்தால் எனது அந்த நற்காரியம் பாழாக போயிடும், வீணாக போயிடும். ஆனால் அதனை இந்த சகோதரர் பார்க்கிறார், அந்த நற்காரியத்தை, நான் செய்யும் அந்த நல்ல வேலையை பார்க்கிறார். இவருக்கு ஒரு தார்மீக கடப்பாடு இருக்கிறது, ஆன்மீக கடப்பாடு இருக்கிறது, சன்மார்க்க கடப்பாடு இருக்கிறது. அந்த நற்காரியத்தை பாராட்டுவதற்கு, புகழ்வதற்கு, வரவேற்பதற்கு. அந்த மனோநிலை அந்த சகோதரருக்கு இல்லை என்றால் அது அவருடைய இஹ்லாஸிலே இருக்கிற குறையை காட்டும், கோளாறை காட்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய சுன்னா பாராட்டப்பட வேண்டியவரை பாராட்ட வேண்டிய அளவுக்கு மனம் விட்டு பாராட்டுவது. நம்மிடம் ஒரு பிழையான பார்வை இருக்கிறது, யாரையும் பாராட்டக்கூடாது, பாராட்டுவதை விட அவருடைய முகத்திலே மண்ணை தூவது நல்லது என்ற ஹதீஸையும் மேற்கோள் காட்டுவார்கள். அது ஒரு ஹதீஸ், அது ஒரு ஆதாரபூர்வமான நம்பகமான ஹதீஸ். ஆனால் அந்த ஹதீஸ் பிழையாக சமுதாயத்திலே புரியப்பட்டிருக்கிறது. ஒருவரை, உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒருவரை போலியாக, பொய்யாக பாராட்டுவது. சில போது இந்த அரசியல்வாதிகளை பாராட்டு என்று பாராட்டுவார்கள். நமது பாஷையில் தூக்குன்னு தூக்குவார்கள், ஏற்று ஏற்றுவார்கள். உண்மையிலே அவர் அந்த பாராட்டுக்குரியவர் அல்ல, அதுக்கு தகுதியானவர் அல்ல. எல்லோரும் அல்ல, அப்படியானவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறேன். ஆனால் சில நலன்களுக்காக அப்படி பாராட்டுவது அது கூடாது. ஆனால் பாராட்டப்பட வேண்டியவர் உண்மையிலேயே அவரை மனம் விட்டு பாராட்டுவது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா, வழிமுறை, அது நபி வழி. பாராட்டப்பட வேண்டியவரை பாராட்ட வேண்டிய அளவுக்கு பாராட்டுவது நபி வழி மாத்திரமல்ல, அது ஒரு உயர்ந்த மனித பண்பு, அது இஹ்லாஸுடைய வெளிப்பாடு. ஒரு தூய்மையான மனிதனால் மாத்திரம்தான் அடுத்தவனை பாராட்ட முடியும். தூய்மை இல்லாதவன் பாராட்டினால் அவனுக்கு வர பிரச்சனை என்ன? அவரை பெரிய ஆளாக்கினா ஏன்ற நிலைமை என்ன? அவர் தான் எல்லாம் செய்கிறார்னு சொன்னால் அப்போ நமது நிலைமை என்ன? அவரோட மனசு விடாது, அந்த ரெக்கக்னிஷனை கொடுக்க, அங்கீகாரத்தை வழங்க அவருடைய உள்ளம் அனுமதிக்காது. ஒரு தூய்மையான இஹ்லாஸ் உள்ள ஒரு மனிதன் மாத்திரம்தான் அங்கீகரிக்க வேண்டியவர்களை அவர் வெளிப்படையாக அங்கீகரிப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை நீங்கள் பார்த்தால் எப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்களை பாராட்டி இருக்கிறார்கள் என்பதை காண முடியும். உதாரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மெச்சி பாராட்டினார்கள். லவ் குன்து முத்தஹிதன் ஹலீலன் கைர ரப்பி லத்தஹல்து அபா பக்ரின் ஹலீலா வலாக்கின்னஹு அஹி வ ஸாஹிபி. உண்மையில் நான் அல்லாஹ் அல்லாத மற்றொருவரை எனது தோழனாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நாம் அபூபக்கரைத்தான் எனது தோழனாக எடுத்துக்கொண்டிருப்பேன்.
ஆனால் எனது தோழனாக அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே இருக்கிறான். ஆயினும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்னுடைய அகை, அவர் என்னுடைய சகோதரர், வ சாஹிபி, என்னோடு இறுக்கமாக மை கம்பேனியன் என்ற கருத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள். லவ் சலக்த ஃபஜ்ஜன் ல சலக்க ஷைத்தான் ஃபஜ்ஜன் ஆகர். ஓ உமரே, நீங்கள் ஒரு பாதையில் நுழைந்தால் இப்லீஸ் ஷைத்தான் மற்றொரு பாதையில் நுழைவான். அந்த அளவுக்கு ஷைத்தான் உங்களை கண்டு விரண்டு ஓடுவான். அந்த அளவுக்கு நீங்கள் ஆழமான இறை நம்பிக்கையும் ஈமானும் யக்கீனும் கொண்டவர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்களை பாராட்டுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெச்சி பாராட்டி இருக்கிறார்கள். இன்னஹு ரஜுலுன் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்றால், உஸ்மான், அவரை பார்த்து மலக்குகள் கூட வெட்கப்படுகிறார்கள். இந்த உஸ்மானை பார்த்து மலக்குகள் கூட வெட்கப்படக்கூடிய அளவுக்கு அவர் கூச்ச சுபாவம் உள்ள, வெக்க சுபாவம் உள்ள, அடக்கமான, பக்குவமான ஒரு மனிதர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பாராட்டினார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களை பல சந்தர்ப்பங்களிலே பாராட்டி இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், யா அலி அன்த மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன் மின் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நெருக்கமானவர்களாக இறுக்கமானவர்களாக இருந்தார்களோ அதே போன்று நீங்கள் அலியே எனக்கு இருக்கிறீர்கள் என்று அலி ரலியல்லாஹு அவர்களை பாராட்டினார்கள். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய மிக முக்கியமான ஒரு வழிமுறை தான் தட்டி கொடுப்பது, பாராட்டப்பட வேண்டியோரை பாராட்டுவது, மனம் விட்டு பாராட்டுவது, போலியாக அல்ல. மற்றொரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அர்ஹம் உம்மத்தி பி உம்மத்தி அபூபக்கர், என்னுடைய உம்மத்திலே மக்கள் மீது அளவில்லாத அன்பு கொண்டவர் அபூபக்கர். வஅஷத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹி உமர், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மனிதர்களில் மிகவும் கண்டிப்பானவர் உமர். வஅஸ்தகுஹும் ஹயாஅன் உஸ்மான், அதிக கூச்ச வெக்க சுபாவம் உள்ளவர் உஸ்மான். வஅலும் பில் ஹலாலி வல் ஹராம் முஆத், ஹலால் ஹராம் பற்றி ஆழமான அறிவுள்ளவர் முஆத். வஅஃப்ரதுஹும் ஸைத் இப்னு சாபித், வாரிசுரிமை சட்டங்கள் பற்றி ஆழமான புலமை உள்ளவர் ஸைத் இப்னு சாபித். வஅக்ராஹும் உபை, இந்த உம்மத்திலே அழகாக அல் குர்ஆனை ஓதக்கூடியவர் உபை இப்னு கஅப். வலிகுல்லி உம்மத்தின் அமீன் வ அமீனு ஹாதிஹில் உம்ம அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ், ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு நம்பிக்கைக்குரியவர் இருப்பார். இந்த உம்மத்துடைய நம்பிக்கைக்குரியவர் அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியையும் நபித்தோழரையும் அவரிடமிருந்த திறமையை கண்டறிந்து, ஆற்றலை கண்டறிந்து அவரை தட்டி கொடுத்தார்கள், வாய்விட்டு புகழ்ந்தார்கள், பாராட்டினார்கள். இது ஒரு தனிப்பாடம். நீங்கள் ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்து பார்த்தால் அங்கே ஒரு சாப்டர், ஒரு கிரந்தம் இருக்கும், ஒரு 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 அத்தியாயம் இருக்கும், கிதாபுல் மனாகிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை பற்றி, சஹாபாக்களை பற்றி, ஒவ்வொருவரை பற்றியும் பாராட்டி புகழ்ந்து சொன்ன செய்திகள். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை. எனவே தட்டி கொடுக்கப்பட வேண்டியவரை தட்டி கொடுக்க வேண்டும், பாராட்ட வேண்டியவரை மனம் விட்டு பாராட்ட வேண்டும். இது உயர்ந்த மனித பண்பு, இஹ்லாஸுடைய வெளிப்பாடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான சுன்னா. இதனை சுன்னா என்று நாம் கருத வேண்டும். ஆனால் நம்மிடம், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு பிழையான மனப்பதிவு இருக்குது. ஏனைய மனிதர்களிடம், பிற மதத்தவர்களிடம், சகோதர மதத்தவர்களிடம் அடுத்தவர்களை அதிகம் புகழ்கின்ற, பாராட்டுகின்ற ஒரு பண்பு இருக்குது. நம்மவர்கள் எப்போதும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் கூட ஒரு வார்த்தையால் கூட பாராட்ட மாட்டார்கள். குழந்தைகளை பாராட்டுவதும் இல்லை, வளர்ந்தவர்களை பாராட்டுவதும் இல்லை, நற்காரியங்களில் ஈடுபடுவர்களை பாராட்டுவதும் இல்லை. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், பாராட்டை எதிர்பார்த்து கர்மம் மாற்றவே கூடாது, வரவேற்பை எதிர்பார்த்து செயற்படவே கூடாது. அது செயல்படுவர்களுடைய நிலைப்பாடாக தெளிவாக இருக்க வேண்டும். குலு லிமன் லா யுஹ்லிஸ் லா தத்அப், இஹ்லாஸ் இல்லாதவரை பார்த்து சொல்லுங்கள், வீணாக சிரமப்படாதீர்கள், வீணாக கஷ்டப்படாதீர்கள். தூய்மை இல்லாமல் கர்மம் மாற்றுவதில் எந்த புண்ணியமும் இல்லை, அர்த்தமும் இல்லை. சிரமப்பட்டது தான் மிச்சம், கஷ்டப்பட்டது தான் மிச்சம். அதே நேரம் மறுபக்கம் யாரெல்லாம் நற்பணிகள் ஈடுபடுகிறார்களோ அவர்களை தட்டி கொடுக்கவும், வரவேற்கவும், பாராட்டவும், புகழவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக ஒரு தெளிவான உதாரணத்தை ரொம்ப ப்ராக்டிக்கலாக இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கியாமுல் லைல் நிகழ்ச்சிக்காக பல சகோதரர்கள் அனுசரணை வழங்குகிறார்கள். அனுசரணை வழங்கும் அந்த சகோதரர்கள் பேரை எதிர்பார்க்கக்கூடாது, புகழை எதிர்பார்க்கக்கூடாது, வரவேற்பை எதிர்பார்க்கக்கூடாது, அவர்கள் பேனரை எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. ஆனால் ஏற்பாட்டாளர்களுக்கு, இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்துவர்களுக்கு, எனக்கு, உங்களுக்கு, பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது. அத்தகைய நற்காரியங்களை செய்பவர்களை
ஊக்குவிப்பது, உற்சாகப்படுத்துவது, பாராட்டுவது. அதனால் 2 நன்மைகள். ஒன்று, நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை ஹயாத்தாக்குகிறோம், உயர்ந்த மனித பண்பை நாம் கடைபிடிக்கிறோம். நமது இஹ்லாஸ் அங்கு வெளிப்படுகிறது. ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டியவரை ரெக்கக்னைஸ் பண்ணுகிறோம். அதுக்கு ஒரு பக்குவம் வேண்டும், வராது லேசில். இவற்றோடு 4 பேருக்கு அது முன்னுதாரணமாக மாறும். நல்ல ஒரு உதாரணமாக, முன்மாதிரியாக அது மாறும். எனவே நமது மார்க்கம் ரொம்ப ப்ராக்டிக்கலான மார்க்கம். நடைமுறை சாத்தியம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நமது மார்க்கம் சொல்லாது, போதிக்காது. இந்த விஷயங்களிலே மிக மிக கவனமாக, வெளிப்பாக, சரியான பார்வையோடு, சரியான நோக்கோடு நீங்களும் இருக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது என்பதை இங்கு நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இப்போ இஹ்லாஸுடைய அடையாளங்களை, அறிகுறிகளை பேசிக்கொண்டு செல்கிறோம். ஒரு அறிகுறி பிரபல்யத்தை நாடாமல் இருப்பது, பேரை புகழை எதிர்பார்க்காமல் இருப்பது, அடுத்தவரை திருப்திப்படுத்தும் நோக்கம் காணப்படாமல் இருப்பது. அடுத்ததாக எப்போதும் தன்னை பற்றி குறை உணர்வும் குற்ற உணர்வும் இருப்பது. தான் போதாது, நான் எதையும் சாதிக்கவில்லை, அடுத்தவருடைய நான் ரொம்ப பலவீனமானவனாக இருக்கிறேன் என்ற பார்வை வளர்த்துக்கொள்வது. அடுத்ததாக பாராட்டுக்கு தகுதியற்றவரை பாராட்டாமல் இருப்பதும், பாராட்டப்பட வேண்டியவரை மனமிட்டு பாராட்டுவதும். இந்த தன்மை இருக்குது என்று சொன்னால் நம்மிடம் இஹ்லாஸ் இருக்கிறது என்பது பொருள். அதே போல மிக முக்கியமான மற்றொரு அடையாளம் இருக்கிறது. ஒருவரிடம் இஹ்லாஸ் இருக்கிறது என்பதற்கான மிக முக்கியமான ஒரு ஆரோக்கியமான அறிகுறி இது. அது என்ன தெரியுமா? தான் தலைமைத்துவத்தில் இருந்தாலும், இடையில் இருந்தாலும், நடுவில் இருந்தாலும், கடைநிலையில் இருந்தாலும், யாரும் தன்னை கண்டுகொண்டாலும் கண்டுகொள்ளாவிட்டாலும் தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டே இருப்பது. ஒரு சாதாரண உதாரணத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். ஐஐசி என்ற இந்த அமைப்பை எடுத்துக்கொள்வோம். இதில் ஒரு காலத்தில் தலைவராக இருந்த போது ஊக்கத்தோடு, உற்சாகத்தோடு, வேகத்தோடு, விவேகத்தோடு, சுறுசுறுப்போடு இயங்கினார். தலைமை பதவி போன பிறகு அப்படியே ஒதுங்கி பதுங்கி ஓரமாகி தூரத்தில் நின்று, பிறகு தூரத்தில் இருந்தும் விலகி, ஆளுடைய விலாசமே இல்லாத அளவுக்கு போய்விட்டார் என்றால் அது எதை காட்டும்? இங்கே யாரும் அப்படி இருப்பதாக நான் சொல்லவில்லை, உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவருடைய இஹ்லாஸில் கோளாறு இருக்குது. அவர் தலைமைத்துவத்தில் இருக்கும் போதும், அமீராக தலைவராக இருக்கின்ற போதும் இயங்கினார். இப்போது சாதாரண உறுப்பினராக இருக்கும் போதும் அவருடைய பங்களிப்பு செய்கிறார். ஒரு செயலாளராக இருக்கும் போது ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு கர்மமாற்றினார். இப்போது அந்த பதவி இல்லை, இப்போது அவர் ஒதுங்கி இருக்கிறார் என்றால் அவருடைய இஹ்லாஸில் கோளாறு இருக்கிறது. அவர் செயற்குழுவில் இருக்கிற போது ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு கர்மமாற்றினார். இப்போது அவர் செயற்குழுவில் இல்லை. 2 பேர் பின்னால் இருக்கிறாங்க. ஒருவர் தலைவராக இருந்தவர், அடுத்தவர் செயற்குழுவில் இருந்தவர். இப்போது தலைவராக இருந்தவர் தலைவராகவும் இல்லை, செயற்குழு இருந்தவர் செயற்குழுவில் இல்லை. ஆனால் 2 பேரும் மாஷா அல்லாஹ் நம்ம பிள்ளைகள் 2 பேரும் இப்போதும் இந்த பணிகளிலே ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய இஹ்லாஸுக்கு சான்றிதழ் கொடுப்பதற்கு எந்த அதிகாரம், எந்த உரிமையும் எனக்கு இல்லை. ஆனால் நான் வெளிப்படையாக வைத்து சொல்கிறேன், தலைவராக இருந்தவர் இப்போது சாதாரண செயற்குழு அங்கத்தவரும் அல்ல. அப்படி இருந்தும் அவருடைய பங்களிப்பை அவர் செய்து கொண்டிருக்கிறார். செயற்குழுவில் இருந்தவர் இப்போது செயற்குழுவும் இல்லை, வெளியே. அவருடைய பங்களிப்பையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இது நான் ஏன் பாராட்டுகிறேன்? பாராட்டப்பட வேண்டியது பாராட்ட வேண்டும் என்பது நபியுடைய வழிமுறை என்று நானே சொன்னேன். அது மனித பண்பு என்று நான் சொன்னேன். அது இஹ்லாஸுடைய வெளிப்பாடுன்னு சொன்னேன். எனவே நான் பாராட்டத்தான் வேணும். மறுபக்கம் அவர்கள், உங்களை போன்றவர்கள் எந்த நிலையிலிருந்தும் பணியாற்றுவது உங்களது தூய்மையுடைய வெளிப்பாடு. இதனை கண்டிப்பாக கட்டாயமாக வளர்த்துக்கொள்ள வேண்டும். இதற்கு மிகப்பெரிய பக்குவம் தேவை. ஒரு ஒரு பிரேக்குக்காக சொல்கிறேன். ஒரு ஸ்கூலில், ஒரு பாடசாலையில், அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவ தலைவராக இருந்தார், பிரிஃபெக்டாக இருந்தார். அதன் காரணத்தினால் காலையில் நேர காலத்தோடு வருவார். பாடசாலை முடிந்த பிறகு அவர் தாமதமாகத்தான் வீடு செல்வார். நேரம் காப்பார். அனைத்து விஷயங்களும் ரொம்ப கட்டுப்பாட்டோடு நடக்கிற ஒரு மாணவராக அவர் இருந்தார். ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு அவர் நேரத்துக்கு பாடசாலைக்கு, ஸ்கூலுக்கு வருவதில்லை, கட்டுப்பாடுகளை பேணுவதில்லை, ஒழுங்குகளை பேணுவதில்லை. இதை பார்த்து ஒரு ஆசிரியர்
கடந்த 2 வருஷமாக ரொம்ப கட்டுப்பாடாக நடந்த ஒரு பையன் அல்லவா, ஒழுங்காக நடந்த பையன் அல்லவா, நேரத்துக்கு வந்த பையன் அல்லவா, தாமதமாக சென்ற பையன் அல்லவா, உனக்கு என்ன நடந்தது என்று கேட்டபோது அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இப்போ நான் ப்ரிஃபெக்ட் இல்லை, நான் இப்போ மாணவ தலைவன் இல்லை. அது மாணவ தலைவனாக இருக்கும்போது நான் அப்படி இருந்தேன். இப்போ நான் ஏனைய மாணவர்களை போல ஒரு சாதாரண மாணவன். இந்த 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 நிலப்பாடு தூய்மையில்லா நிலைப்பாடு. ஒரு மத பிரசாரகர் அவர் ஒரு அமைப்பிலே முழு நேர மத பிரசாரகராக இருந்தார். அவருடைய கரங்களிலே நிறைய பேர் நல்லவர்களாக மாறினார்கள், திருந்தினார்கள், மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மாறினார்கள். இவரால் திருந்திய ஒருவர் ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு இவரை பார்க்க வருகிறார். அவர் வேலை செய்யும் அந்த அமைப்புக்கு வந்து பார்த்தால் அவர் இல்லை. விசாரிக்கிறார்கள், நான் இன்னாருடைய கரங்களிலே திருந்தியவன் மாறியவன், எனக்கு சில மார்க்க ரீதியான பிரச்சனைகள் உண்டு, வழிகாட்டலை பெற வேண்டும், இன்னார் எங்கே? இல்லை, இப்போது அவர் ரிட்டையர் பண்ணிவிட்டார், இப்போ அவர் ஃபுல் டைம் இல்லை, முழு நேர ஊழியர் அல்ல, உத்தியோகஸ்தர் அல்ல. அவர் எங்கே இருக்கிறார்? இந்த இடத்துல அவர் இருக்கிறார் என்று சொல்ல இவர் அங்கு தேடி போகிறார். தேடி போய் வீட்டு கதவை தட்டுறார். அவர் வெளியே வருகிறார். என்ன செய்தி என்று கேட்கிறார். இவர் சொல்கிறார், என்னை உங்களுக்கு தெரியாதா, நான் உங்களது கரங்கள் திருந்தியவன் மாறியவன். சரி, இனி என்ன? என்னிடம் சில மார்க்க ரீதியான வினாக்கள் கேள்விகள் இருக்கின்றன, பிரச்சனை இருக்கின்றன, நீங்கள் தான் தீர்த்து தர வேண்டும் என்று கேட்க அவர் சொன்னாராம், சாரி, இப்போ நான் ஃபுல் டைம் இல்லை, அங்கே ஃபுல் டைம் ஆக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கோங்க. அப்போ இவர் தொழிலுக்காக தான் இருந்திருக்கிறார், சம்பளத்துக்காக தான் இருந்திருக்கிறார், வருமானத்துக்காக இருந்திருக்கிறாரே தவிர தூய்மையாக அல்லாஹ்வுக்காக செயற்பட்டவர் அல்ல. முழு நேரமாக இருந்தபோது, ஃபுல் டைம் தாயாக இருந்தபோது, இரவு பகலாக பேசுவதும் கதைப்பதும் வகுப்பு நடத்துவதும் பயான் பண்ணுவதும் எல்லாம். எப்போ ஃபுல் டைம் இல்லையோ அந்த தொழில் போயிடுச்சு, மற்றொரு தொழிலுக்கு போகிறார், இதுக்கு முழுக்கு போடுறார் என்று சொன்னால் அது அவருடைய இஹ்லாஸில் இருக்கிற மிகப்பெரிய குறையை, கோளாறை காட்டும். எனவே ஒருவர் தலைமைத்துவத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவர் சாதாரண நிலையில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் அவர் ஒரே நிலையில் இருப்பார். அதே போல அவர் வெளிப்படையாக ஒரு இடத்தில் இருந்தாலும் தனித்திருந்தாலும், இவரும் கண்டுகொள்ளாத நிலையில் இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பார். அது இஹ்லாஸுடைய வெளிப்பாடு. இன்னொரு சாதாரண உதாரணத்தை சொல்கிறேன். ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், இரவிலே நின்று வணங்கி கொண்டிருக்கிறார், யாரும் இல்லை, அவர் தனித்திருந்து அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டிருக்கிறார். நீண்ட ருக்குகள், நீண்ட சுஜூதுகள் செய்கிறார். அதே நேரம் மஸ்ஜிதுக்கு வந்து 4 பேரோடு 40 பேரோடு தொழுகிறார். அந்த நேரமும் அவர் அதே விதத்தில் தொழுகிறார் என்று சொன்னால் அவருடைய இஹ்லாஸ், அவருடைய தூய்மை ஆரோக்கியமாக இருக்கிறது. ஒருவர் தனியாக தொழும்போது, தனித்து தொழும்போது அவசரமாக தொழுகிறார், குர்ஆன் ஓதுகும் போது அவசரமாக ஓதுகிறார். ஆனால் அவர் 40 பேரோடு சேர்ந்து தொழும்போது அல்லது இமாமத் செய்யும் போது நல்ல ராகமாக ஓதுறார், நீட்டமாக நெடுப்பமாக ஓதுறார், ரொம்ப திருத்தமாக ஓதுறார், ரக்காத்துகளை நீளமாக தொழுகிறார் என்று சொன்னால் இவருடைய கிளாஸில் குறை இருக்குது. இவர் மனிதர்களுக்கு முன்னால் ஒரு முகத்தோடும், தனித்திருக்கும் போது மற்றொரு முகத்தோடும் நடந்து கொள்கிறார். இவருடைய இஹ்லாஸிலே, இவருடைய தூய்மையிலே குற்றம் இருக்கிறது. வாயால் இப்படி நான் இலகுவாக சொன்ன போதிலும் நானும் நீங்களும் எங்களில் பலரும் இந்த விஷயங்களை கடைபிடிப்பதில் பலவீனமானவர்களாக இருக்கிறோம் என்பது ஒரு கவலைக்குரிய நிலைமை. இவற்றை மாற்றிக்கொள்வது தான் ரமதானுடைய நோக்கம். இத்தகைய ஒரு ஆன்மீக பக்குவத்தை, பயிற்சியை ரமதான் நமக்கு தருகிறது. அல்லாஹ்வுக்காக செயற்படுகிற அந்த மனோநிலை. இப்போ நீங்கள் எல்லோரும் இந்த நேரத்திலே, இந்த நடுநிசி கடந்த வேளையிலே வந்திருக்கு என்று சொன்னால் இது அல்லாஹ் உங்கள் அனைவரையும் கபூல் செய்ய வேண்டும். உங்களது இஹ்லாஸுடைய வெளிப்பாடு. இதுக்கு பின்னால் உங்களுக்கு வேறு எந்த ஒரு உலக நோக்கமும் லௌகிக நோக்கமும் இருப்பதற்கில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வகையில் அவனுக்காக அவனை திருப்தியை நாடி, அவனது பொருத்தத்தை நாடி செயற்படக்கூடிய அந்த நல்லடியார்களிலே என்னையும் உங்களையும் சேர்த்தால் புரிய வேண்டும். அடுத்ததாக இஹ்லாஸுடைய மற்றொரு அடையாளம், ஒருவரிடம் இஹ்லாஸ் இருக்கிறது என்பதை காட்டுகின்ற இன்னும் ஒரு அடையாளத்தையும் உங்களோடு நான் கலந்துரையாட விரும்புகிறேன்.
அதுதான் அவர் திருப்தி கொண்டால் அல்லாஹ்வுக்காக திருப்தி கொள்வார், அதிருப்தி கொண்டாலும் அல்லாஹ்வுக்காக அதிருப்தி கொள்வார். அவர் கோவப்பட்டாலும் அல்லாஹ்வுக்காக கோவப்படுவார். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அவரிடம் இருக்காது. தனக்கு ஏதாவது நலவு நடந்தால் திருப்தி கொள்வது, இல்லாத போது அதிருப்தி கொள்வது. தனது நலன்களை மையப்படுத்தி எவர் செயற்படுகிறாரோ அவருடைய இஹ்லாஸில் கோளாறு இருக்கிறது. அல்லாஹ்வை மையப்படுத்தி எவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாரோ அவனது திருப்தி இவருடைய திருப்தி, அவனுடைய அதிருப்தி இவருடைய அதிருப்தி. யாரெல்லாம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிறார்களோ இவருக்கு அவர்களில் திருப்தி, யாரெல்லாம் அல்லாஹ்வை கோபப்பட செய்கிறார்களோ அவர்களோடு இவருக்கு அதிருப்தி. இப்படிப்பட்ட மனோநிலை இருப்பவர் இஹ்லாஸ் உள்ளவர், தூய்மை உள்ளவர். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முழு வாழ்க்கையிலும் தனக்காக கோபப்பட்டதில்லை. தன்னுடைய பர்சனல் விவகாரத்துக்காக, தனிப்பட்ட விஷயத்துக்காக என்றும் கோபப்பட்டதில்லை. யாரையும் பழி வாங்கியதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அல்லாஹ்வுடைய வரம்பு ஒன்று மீறப்பட்டால், ஒரு பாவம் நடந்தால், தெளிவாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு முரணான ஒரு செயல் நடந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படுவார்கள். முகம் சிவக்கும் அளவுக்கு ஆவேசப்படுவார்கள், ஆத்திரப்படுவார்கள். ஆனால் பல போது நம்மை போன்றவர்கள் நமக்கேதும் நடந்தால் ஆவேசப்படுவோம், ஆத்திரப்படுவோம். அல்லாஹ்வுடைய தீன் சீரழியும் போது, அது அவமானப்படுத்தப்படும் போது, அல்லது கேவலப்படுத்தப்படும் போது, அல்லது விமர்சிக்கப்படும் போது, இது மிக தெளிவாகவே பாவங்கள் நடைபெறுகிற போது நமக்கு எந்த ஒரு உணர்வும் ஏற்படுவதில்லை என்ற ஒரு நிலை இருக்கும் என்றிருந்தால் அது உண்மையிலே நமது இஹ்லாஸிலே இருக்கிற கோளாறை குறிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் வ அத்தா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக நேசித்து, அல்லாஹ்வுக்காக வெறுத்து, அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் தடுத்து தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாரோ அவர் பரிபூர்ணமான ஈமானை கொண்டவர். நேசித்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும், வெறுத்தால் அல்லாஹ்வுக்காக வெறுக்க வேண்டும், கொடுத்தால் அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும், கொடுக்காமல் இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் இருக்க வேண்டும். இந்த மனோநிலையை வளர்த்து கொண்டவர் முஹ்லிஸ், இஹ்லாஸை நிறைவாக பெற்றவர். அவர்தான் பரிபூர்ண ஈமானை பெற்றவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு பொறுப்பான ஒரு விஷயம் நமது இந்த பயணம், எவ்வளவு பொறுப்பான பயணம், எவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டிய பயணம் நம்ம ஆன்மீக பயணம், சோழனை நோக்கிய பயணம், அல்லாஹ்வை நோக்கிய பயணம் என்று நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். அதே போல ஒருவரிடம் இஹ்லாஸ் இருக்கிறது என்பதற்கு இன்னொரு அடையாளம், அல்லது இஹ்லாஸை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு நம்மிடம் வர வேண்டிய ஒரு பிராக்டிஸ் என்னவென்றால், எங்கெல்லாம் ஒரு திறமசாலி வருகிறாரோ அதை இட்டு சந்தோஷப்படுவது. உதாரணமாக வைத்துக்கொள்வோம், 4 நல்ல காரிகள் இருக்கிறார்கள், நல்ல காரிகள். அவர்கள் தான், அந்த 4 காரிகளும் தான் இப்போது மக்களுடைய வரவேற்பை பெற்றவர்கள், ஆதரவை பெற்றவர்கள், துவாவை பெற்றவர்கள், அவர்தான் பாராட்டப்படுவர்கள், புகழப்படுவர்கள். அந்த நிலையிலே இன்னொருவர் வருகிறார் காரி என்ற பேரில். அவர் இந்த 4 விட அற்புதமாக அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுகிறார், திருத்தமாக ஓதுகிறார், ராகமாக ஓதுகிறார். அவருக்கு சபு கராத் தெரியும், அஷரு கராத் தெரியும், ரொம்ப திறமசாலியாக வருகிறார். இந்த 4 காரிகளும் அவரை வரவேற்கிறார்கள் என்றால், அவருடைய வருகையை அவர்கள் ஒரு சுபமானதாக பார்க்கிறார்கள் என்றால், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால், முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்றால், நாம் 4 விட அவர் திறமசாலி, வயதில் குறைந்தவர், ஜூனியர், ஆனால் அவர் அற்புதமாக அல்லாஹ்வுடைய கலாமை ஓதக்கூடியவர் என்று அவரை ஏற்று, அவரை அங்கீகரித்து, அவருக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் இஹ்லாஸ் இருக்கிறது என்பதை காட்டும். இல்லை, இவர் யார், நேற்று வந்தவர், நாம் சீனியர்ஸ், இவர் ஒரு ஜூனியர், இவர் என்ன கிராத் ஓதுறாரு, நம்மட கிராத் தான் கிராத்து, இவர் என்ன பயான் பண்ணுறாரு, நம்மட பயான் தான் பயான், இவர் என்ன விளக்கம் சொல்கிறாரு, நம்முடைய விளக்கம் தான் விளக்கம் என்ற அந்த ஒரு பெருமையும், ஒரு மமதையும், ஒரு ஆணவமும், ஒரு அகங்காரமும்,
ஒரு ஈகோவும் ஒருவரிடம் இருக்குது என்று சொன்னால், ஒரு பல ஆன்மீக நோய்களினால் பாதிக்கப்பட்டவர், மிக முக்கியமாக அவரிடம் இருக்கிற ஆன்மீக நோய் என்ன? அவரிடம் இஹ்லாஸ் இல்லை, அல்லது அவருடைய இஹ்லாஸிலே மிகப்பெரிய கோளாறு, குறைபாடு இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி வாயால் சொல்வது இலகுவானது. ஆனால் வாழ்க்கையில் அடுத்தவரை அங்கீகரிப்பது என்பது, அடுத்தவரை ரெக்கக்னைஸ் பண்ணுவது, அங்கீகரிப்பது, அவர் நண்பரோ எதிரியோ, நமக்கு விருப்பமானவரோ இல்லையோ, நமக்கு திருப்தியானவரோ இல்லையோ, அவருக்கு உரிய அந்த அங்கீகாரத்தை வழங்குகின்ற அந்த பக்குவம் இருக்கிறதே, அது இஹ்லாஸுடைய வெளிப்பாடு. இல்லாத போது அப்படிப்பட்ட திறமசாலிகளை கண்டு நமக்கு அதிருப்தி வருகிறதா, ஒரு வகையான கோபம் வருகிறதா, ஒரு வகையான பொறாமை குணம் வருகிறதா, ஒரு துவேஷம் வருகிறதா, ஒரு காழ்ப்புணர்ச்சி வருகிறதா? சந்தேகம் இல்லாமல் மிகப்பெரிய மனநோயினால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு கண்டிப்பாக சிகிச்சை தேவை. மிக முக்கியமான அவருக்கு இருக்கிற ஆன்மீக நோய்தான் அவருடைய இஹ்லாஸிலே கோளாறு இருக்கிறது. இல்லாத போது திறமசாலியை கண்டு அவர் இடம் விடுவார், வழி விடுவார். போங்க, தண்ணியை கண்டா தயமம் பாத்தில் என்று சொல்லுவார். இதா புஜிதல்மா பத்தல தயமம். அது என்ன, தண்ணியை கண்டா தயமம் பாத்தில்? தண்ணி இல்லாத இடத்துல தண்ணிக்கு பதிலாக தயமம் செய்வதற்கு அனுமதி இருக்குது அல்லவா? தண்ணி கிடச்சிட்டா தயமம் செய்ய முடியாது. செஞ்ச தயமம் செல்லுபடியற்றதாகிவிடும், பாத்திலாகிவிடும். அதே போல் நான் பயம் பண்ணி கொண்டிருப்பேன், நான் விளக்கம் சொல்லி கொண்டிருப்பேன். ஆனால் என்னை விட ஒரு தகுதியான, அறிவுள்ள, ஆற்றலுள்ள, திறமையுள்ளவர் வந்துவிட்டால் அவருக்கு இடத்த கொடுக்கணும். எந்த வகையில்? தண்ணி வந்துட்டு தயமம் இதோ போகுதுன்னு போயிடணும். அதுதான் இஹ்லாஸுடைய வெளிப்பாடு மாத்திரமல்ல, ஒருவர் தனது இஹ்லாஸை வளர்த்துக் கொள்வதற்கு துணை புரிகின்ற ஒரு பக்குவமான அணுகுமுறையாக இருக்கும். அதே போல் மற்றும் ஒரு முக்கியமான அடையாளம் இருக்கிறது, எனக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தேவையானது, என்னை போன்றவர்களுக்கு அதிகம் தேவையானது. எப்போதும் தனக்கு திருப்தியான வேலையில் ஈடுபடாமல், தனக்கு திருப்தியான காரியத்தில் ஈடுபடாமல் அல்லாஹ்வுக்கு திருப்தியான காரியத்தில் ஈடுபடுறது. தனக்கு கம்ஃபர்டபுளான பணியில் ஈடுபடாமல் இந்த காலத்துக்கு தேவையான, இடத்துக்கு தேவையான பணியில் ஈடுபடுறது. தனக்கு ஹாப்பியான வேலையில் ஈடுபடாமல் இந்த கட்டத்தை, இந்த சந்தர்ப்பத்தில் எது மிக பிரயோசனமான வேலையோ அதில் ஈடுபடுறது. ஒருவர் நல்ல காரியத்தில் ஈடுபடுறார், ஆனால் அவருக்கு கம்ஃபர்டபுளான நல்ல காரியம், தேவையான காரியம் அல்ல, அதை விட முக்கியமான தேவையான காரியம் ஒன்று இருக்குது, அதில் தான் அவர் ஈடுபட வேணும். ஆனால் அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆர்வம் இல்லை. அவருக்கு தெரியும் அந்த பணி தேவையாக இருந்தாலும் அதில் கிக் இல்லை, அதில் ஒரு பெரிய ஒரு சுவை இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, வரவேற்பு இல்லை, அங்கீகாரம் இல்லை, கைத்தட்டல் இல்லை, கரகோஷம் இல்லை. ஆனால் இந்த காரியம், இது நல்ல காரியம் தானே, அது நல்ல காரியம், இது நல்ல காரியம், அதுதான் உண்மையிலே இப்போதைக்கு தேவையான காரியம். ஆனால் இந்த காரியத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, அல்லது எனக்கு சில லௌகிக லாபங்கள் இருக்குது என்ற வகையில் அவர் இந்த காரியத்துக்கு போகிறார் என்றால் அவருடைய இஹ்லாஸில் உள்ள கோளாறை காட்டும். இப்போ இந்த நேரத்தில் தான் நான் யோசிக்கிறேன், இது எனக்கு தான் ரொம்ப பொருத்தம். நான் இந்த ரமதானில், இந்த காலகட்டத்தில் எங்கே இருந்திருக்கணும், என்ன செஞ்சு கொண்டு இருந்திக்கணும், எந்த பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும், முன்னுரிமை கொடுத்திருக்கணும் என்ற கேள்வியை எழுப்பினா எனக்கு ரொம்ப குழப்பமான, மயக்கமான பதில் தான் வருகிறது, ஒரு தெளிவில்லாத பதில். என்னை நானே சமாதானப்படுத்திக் கொள்வதற்கு சில நியாயங்கள் வைத்திருக்கேன். அங்கே இருந்தாலும் நம்மவர்கள், இங்கு வந்தாலும் நம்மவர்கள் தானே, அப்போ எங்கே இருந்தாலும் நம்மவர்களுக்கு தானே நாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு இது வருது. ஆனால் நாட்டிலே, தூர பிரதேசங்களிலே, குக்கிராமங்களிலே நிறைய தேவைகள் இருக்கின்றன. மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், ஆசையோடு, ஆர்வத்தோடு இருக்கிறார்கள், தேவையோடு இருக்கிறார்கள். அங்கு செல்லாமல் இங்கு வந்து, அங்கெல்லாம் செல்வதுண்டு, சென்று தான் வருகிறோம், சென்று வருகிறோம், அங்கும் வருகிறோம், இங்கேயும் வருகிறோம். சிலர் சொல்வார்கள், உங்களுக்கு கட்டாருக்கு வரையிலும், குவைத்துக்கு வரையிலும், லண்டன் போகையிலும், கனடா போகையிலும், ஆனால் நீங்கள் அன்றாதபுரத்துக்கு வர மாட்டீங்க. இவாப்பா அன்றாதபுரத்துக்கு வந்தேனே முக்ரியாவைக்கு, அதை காதில் வாங்காமல் சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ மாவைக்கு வரலையே, இந்த வந்திக்கிறனே
இப்போ தானே மடப்பொக்கனைக்கு வந்து பள்ளிவாசல் ப்ரோக்ராமில் கலந்து கொண்டேனே இதுப்பா. ஆனால் எங்கட கிராமத்துக்கு வரலையே மக்கள். அது அடாத்தா பேசுகிற பேச்சல்ல, அவங்களோட அந்த அன்பு தான் அது. ஆனால் கொஞ்சம் கடுமையான துணியில் தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க அது 100% அவங்களோட ஊர்லேயே நாம் இருக்கணும் அப்படி சொல்லி. ஸோ அப்போ இந்த கட்டத்தில் ஒரு தாய்க்கு, ஒரு ஆலிமுக்கு, ஒரு அழைப்பாளருக்கு, ஒரு சமூகத்தை பணியில் ஈடுபடுவதற்கு பெரிய மனப்போராட்டம் வரும். எதற்காக நாம் இதை தெரிவு செய்கிறோம்? தெரிவு செய்வதற்கு எத்தனையோ இருக்கும்போது அதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன? ரொம்ப கஷ்டமானது. இப்போ இப்படியான விஷயங்களை பேசும்போது முதலாவது, ரெண்டாவது, மூணாவது உணர்வு பெறுறது என்னை போன்றவர்கள். அதுக்கு பிறகுதான் அடுத்தவர்களுக்கு உணர்வு பிறந்தால் பிறக்கும். எனவே எனக்கு திருப்தியான வேலை, எனக்கு விருப்பமான வேலை, எனக்கு வசதியான வேலையில் நான் ஈடுபடுறதல்ல மார்க்கம் என்ற பெயரில், சமூக சீர்திருத்த பணி என்ற பெயரில். இப்போதைக்கு தற்போதைக்கு எந்த பணி முக்கியமானது, தேவையானது, முன்னுரிமை பெற வேண்டியது, முதன்மை பெற வேண்டியது, முதலாம் இடம் பெற வேண்டியது, முக்கியத்துவம் பெற வேண்டியது என்பதை மிகச் சரியாக பார்க்க வேண்டும். இதனைத்தான் நாங்கள் சொல்லுவோம் ஃபிக்ஹுல் அவுலவியாத் என்று. முன்னுரிமை பெறுவன பற்றிய ஃபிக்ஹ். அதில் அவுலவியாத்து தஅவா வல் இஸ்லாஹ், சமூக சீர்திருத்த பணியில் ஈடுபடுகிற போது முன்னுரிமை பெற வேண்டிய விஷயங்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் யோசிக்க வேண்டும், ஒவ்வொரு அமைப்பும் யோசிக்க வேண்டும். நாம் செய்து கொண்டிருக்கிற பணிகள் நமது வசதிக்காக செய்கிற பணிகளா, அல்லது தீனுடைய தேவைக்காக, உம்மத்துடைய தேவைக்காக நாம் செய்கிற பணிகளா என்பது கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டும். நான் பேசுகிற விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் புரியுது, விளங்குது, உள்வாங்குறீங்க, கிரகிக்கிறீங்கன்னு நம்பித்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நேரம் புல்லாத நேரம். இது பேச்சு கேட்குற நேரமா, உரை கேட்குற நேரமா, சிந்தனைகளை, கருத்துக்களை தூர நேரமும் அல்ல, உள்வாங்கிற நேரமும் அல்ல. என்றாலும் அல்லாஹ் அவங்களுக்கு அந்த பக்குவத்தை தந்திருக்கிறான். கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. என்ன வேறு சந்தர்ப்பங்கள் அமைகிறதில்லை இப்படியான விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கு. எனவே தான் எல்லாத்தையும் ரமதானில் சாதிக்க முயற்சிக்கிறோம். எல்லா விஷயங்களையும் ரமதான்லேயே சாதிக்க முயற்சிக்கிறோம். ஓகே, அடுத்ததாக நமது இஹ்லாஸை காட்டுகின்ற மற்றும் ஒரு அடையாளம், அல்லது நாம் நம்மிலே இஹ்லாஸை வளர்த்துக்கொள்வதற்காக பேண வேண்டிய ஒரு விஷயம்தான் தற்புகழ்ச்சியிலிருந்து, தற்புகழ்ச்சி, தற்பெருமை என்ற ஆபத்திலிருந்து விடுபடுவது. தன்னை பற்றிய ஒரு மேலெண்ணம், மிகை மதிப்பீடு. நான் அல்ஹம்துலில்லாஹ் படித்த மனுஷன், ஓதின மனுஷன், விஷயமுள்ள ஆள், அறிவுள்ள ஆள், அந்தஸ்துள்ள ஆள், சமூகத்தில் எனக்கு ஒரு தனியான இடம் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கொள்கிறேன். அதை ஆன்மீகமயப்படுத்துறது, இஸ்லாமியமயப்படுத்து, இஸ்லாமைசேஷன். இது அல் உஜுப். இதுக்கு சொல்கிறது தற்புகழ்ச்சி, இது தற்பெருமை. இதுவும் ஒரு மனிதனுடைய இஹ்லாஸில் இருக்கிற குறையை, கோளாறை காட்டும். இதனோடு சம்பந்தப்பட்ட மற்றொரு விஷயம்தான், ஒரு நாளும் எந்த நிலையிலும் ஒருவர் தன்னை தஸ்கியா பண்ணிக்கொள்ளக்கூடாது. அதாவது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்வது. மாஷா அல்லாஹ், நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன் என்று தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்வதும் மிக ஆபத்தானது. நமது இஹ்லாஸில் இருக்கிற குறையை, கோளாறைத்தான் அது காட்டும். வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், குர்ஆன் சொல்லுது, உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். எப்போதும் ஏற்கனவே சொன்னது போல நமது குறைகளை, குற்றங்களை பற்றித்தான் சிந்திக்க வேண்டும். என்னிடம் இருக்கிற குறைகள் என்ன, குற்றங்கள் என்ன, கோளாறுகள் என்ன, தப்புகள் என்ன, தவறுகள் என்ன, எனது அமல்கள், இபாதத்துகள் இன்னும் சரிவரவில்லை, அவற்றில் உயிரோட்டம் இல்லை, உணர்வு இல்லை, ஒழுங்காக, சீராக, நிறைவாக நான் அமல்களை செய்வதில்லை, இவற்றை இதைவிட அவ்வாறான உணர்வு இருந்தால்தான் அவர் பெர்ஃபெக்ஷன் நோக்கி போக முயற்சிப்பார். இன்னும் இன்னும் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பார், திருந்த முயற்சிப்பார், திருத்த முயற்சிப்பார். இல்லாத போது தன்னை பற்றி அவருக்கு மிகை மதிப்பீடு வந்துவிட்டால், ஒரு வகையான ஓவர் எஸ்டிமேஷன் வந்துவிட்டால், அவர் இருப்பதை கொண்டு திருப்தி அடைவார். ஓ, நான் ஓகே, தேவைக்கு அதிகமாக என்கிட்ட இருக்குது என்ற அந்த பார்வை வந்தென்றால் அதனால் வருவது மிகப்பெரிய அழிவு. சரி, இதுவரை கலந்துரையாடிய விஷயங்களில் இருந்து தொடர்ந்து இந்த அமர்வுகளில் கலந்து கொண்ட சகோதர சகோதரிகள் ஒரு பெரிய உண்மையை புரிந்திருப்பீர்கள். நானும் அதனை புரிகிறேன், நீங்களும் புரிந்திருப்பீர்கள். அதுதான் நமது ஆன்மீக பயணத்தின் இந்த முதலாவது 8
முதலாவது மைக்கல்லே, முதலாவது படித்தரமே பயங்கர பொறுப்பானதாக இருக்குது. எப்படி வாப்பா இந்த இஹ்லாஸை அடைகிறது, அடைஞ்ச இஹ்லாஸை எப்படி தொடர்ந்து பாதுகாக்கிறது, பேணுறது, மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பொறுப்பான விஷயமாக இருக்குது என்ற உணர்வு கண்டிப்பாக பிறக்கும். அது ரெண்டு கருத்துக்கு இடமில்லை. அப்போ இப்போது நாம் கலந்துரையாட வேண்டிய அடுத்த ஒரு தலைப்பு இருக்குது. அதுதான் இந்த இஹ்லாஸை, இந்த பொறுப்பான பாரமான கனதியான ஆனால் இன்றியமையாத தவிர்க்க முடியாத நமது ஆன்மீக பயணத்தின் பிரேக் த்ரூவாக அமையக்கூடிய இந்த உள தூய்மையை எப்படி கட்டங்கட்டமாக படிப்படியாக நானும் நீங்கள் வளர்த்துக்கொள்வது, இந்த உள தூய்மையை ஏற்படுத்துவதற்கு துணை புரியக்கூடிய காரணிகள் என்ன, அம்சங்கள் யாவை என்பதைத்தான் நாம் கலந்துரையாட வேண்டும். தொடர்ந்து அதனை நோக்கி செல்வோமா அல்லது இன்ஷா அல்லாஹ் நாளை அந்த விஷயத்தை பார்ப்போமா? தலைவர்களே சொல்லலாம். அப்படியா? ஆரம்பத்தில் நான் தான் அதை கெடுத்தது. எனக்கு 1 மணிலேருந்து 1:40 தான் மேக்ஸிமம் தரப்பட்ட டைம். நான் தான் அதை 1 மணிக்கு யாரும் செய்ய தொடங்கினேன். இப்போ நீங்களும் 1 ஹவரே செய்ய சொல்கிறீங்க. ஏண்ட தவறு தான் அது. இல்லை, நீங்கள் நிப்பாட்ட சொல்லணுன்னா நிப்பாட்டுறேன், தொடர சொல்லணுன்னா கொஞ்சம் தொடர்றேன். எப்படி? அப்படியா? கயிறு நல்ல இதாக்குள்ள கயிறு. இதுவரை நாம் கலந்துரையாடிய இந்த இஹ்லாஸை என்னில், உங்களில், நம் அனைவரிலும் வளர்த்து கொள்வதற்கு உதவி செய்கின்ற, துணை புரிகின்ற காரணிகள் கலந்துரையாடுவோம். அதில் மிக முக்கியமானது அறிவு. இஹ்லாஸ் பற்றி அறிவு. இஹ்லாஸ் என்பது இவ்வளவு முக்கியமானது, இன்றியமையாதது, அவசியமானது. இஹ்லாஸ் இல்லை என்றால் நமது அமல்களுக்கு எந்த பெருமதியும் பெருமானமும் இல்லை. நாம் இவ்வளவு அமல் செய்கிறோம் என்பது முக்கியமானது அல்ல. ஒவ்வொரு அமலையும் இவ்வளவு தூய்மையாக செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்ற இந்த விஷயத்தை அறிந்து கொள்வது, படிப்பது. இப்போ நாம் கடந்த சில நாட்களாக, 5 நாட்களாக அதில் நாளைக்கு 3 நாட்கள் இஹ்லாஸை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறையவே இதை பற்றி நாம் தெரிய வேண்டியிருக்குது, படிக்க வேண்டியிருக்குது, பார்க்க வேண்டியிருக்குது. எனவே முதலாவதாக இஹ்லாஸ் பற்றி அறிவு முக்கியம். சகோதரர்களே, எந்த ஒரு விஷயத்திலேயும் 3 அம்சங்கள் முக்கியம். ஒன்று நாலேஜ், 2வது attitude, 3வது ஸ்கில். மற்றொரு விஷயம் இருக்குது, ப்ராக்டிஸ். எந்த ஒரு அறிவை பெற்றாலும் முதலாவது அறிவு, 2வது மனப்பாங்கு, 3வது திறன், 4வது செயற்பாடு. இஹ்லாஸை பற்றி முதலாவது அறிய வேணும். அறிஞ்சால் மட்டும் போதாது. இஹ்லாஸ் என்றால் என்ன, அதோட முக்கியத்துவம் யாது, தேவை எந்த அளவு இருக்குது, அவசியம் எந்த அளவு இருக்குது என்பது பற்றி அறிவு, நாலேஜ். இது முதலாவது. அந்த நாலேஜ் மாத்திரம் போதுமானதல்ல. அந்த நாலேஜ், அந்த அறிவு தூய்மையாக இருந்தால் 2வது ஒரு விஷயம் வரும். அது என்ன தெரியுமா? attitude மனப்பாங்கு. இஹ்லாஸ் எவ்வளவு முக்கியமானது, அதை நான் பேண வேண்டும், அதை நான் கடைபிடிக்க வேண்டும், எனது வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த மனப்பாங்கு, அதுதான் attitudeன்னு சொல்லுவோம். 2வது. 3வது ஒரு விஷயம் இருக்குது, ஸ்கில். இந்த இஹ்லாஸை நான் விளங்கி இஹ்லாஸோடு நடக்க வேண்டும் என்ற மனப்பாங்கை நான் வளர்த்துக்கொள்வது மாத்திரமல்ல, அதனை எப்படி கடைபிடிப்பது, எங்கெல்லாம் கடைபிடிப்பது, எந்த வழியில் எந்த முறையில் கடைபிடிப்பது என்பது தொடர்பிலான திறன். அடுத்தவர்களுக்கு இதனை எப்படி எடுத்துச் சொல்வது, வீட்டிலே உள்ளவருக்கு எப்படி எடுத்துச் சொல்வது, அண்டை அளவிற்கு எப்படி எடுத்துச் சொல்வது, சமூகத்தில் உள்ளவருக்கு இதனை எப்படி எடுத்துச் சொல்வது என்ற திறன், அது வேண்டும். இந்த 3ம் இருந்தும் புண்ணியம் இல்லை. அறிவும் இருக்குது, மனப்பாங்கும் இருக்குது, திறனும் இருக்குது. 4வது அம்சம் ரொம்ப முக்கியம், அதுதான் ப்ராக்டிஸ். இவர் இஹ்லாஸை வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். உதாரணமாக நான் நினைக்கிறேன் இஹ்லாஸ் பற்றிய அறிவு ஓரளவு இருக்கின்றது. 2வது
மனப்பாங்கும் இருக்குது. இஹ்லாஸ் வரணும், எல்லா விஷயங்களையும் இஹ்லாஸோடு செய்யணும் என்ற அந்த பார்வை மனப்பாங்கும் இருக்கத்தான் செய்யுது. மூணாவது திறனும் இருக்குது. இஹ்லாஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த ஒழுங்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை எப்படி அடுத்தவர்களுக்கு விளக்க வேண்டும் என்ற அந்த திறனும் ஓரளவு இருக்குது. இல்லாத பிரச்சனை என்ன, இல்லாத விவகாரம் என்ன, ப்ராக்டிஸ். இதை ப்ராக்டிஸ் பண்ணணுமே. இஹ்லாஸை பற்றி பேசும்போதே இஹ்லாஸ் இல்லாமல் பேசுவோம். இஹ்லாஸை பற்றி பேசும்போதே இஹ்லாஸ் இல்லாமல் பேசுவோம். இனி எப்படி இஹ்லாஸ் ப்ராக்டிஸுக்கு வாழுது, நடைமுறைக்கு வாழுது, செயல்முறைக்கு வாழுது? இந்த 4 விஷயங்களும் ஏக காலத்தில் வரணும். இது இஹ்லாஸுக்கு மட்டுமல்ல, தக்வாவாக இருக்கட்டும், வராக இருக்கட்டும், ஜுஹுதாக இருக்கட்டும், தவக்குலாக இருக்கட்டும், சபராக இருக்கட்டும், ரிதாவாக இருக்கட்டும், இந்த ஆன்மீக பாதையை நானும் நீங்களும் கடந்து செல்ல வேண்டிய எந்த ஒரு படித்தரமாக இருந்தாலும், எந்த ஒரு மக்காமாக இருந்தாலும், அது பற்றி அறிவு, அப்பல் கற்ற அறிவு, ஆழமான அறிவு தேவை, மனப்பாங்கு தேவை, திறன் தேவை, ஃபைனலாக மிக முக்கியமாக செயற்பாடு. அது செயற்பாட்டுக்கு ப்ராக்டிஸுக்கு வர வேண்டும். எனவே ஆரம்பமாக நமக்கு தேவைப்படுவது இந்த அறிவு தான். இமாம் அபு ஹாமித் அல் கஸாலி இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது சம்பந்தமாக இந்த இஹ்லாஸ் பற்றிய அறிவு எந்த அளவு தூரம் இஹ்லாஸை கடைபிடிப்பதற்கு தேவை என்பதை மிக விரிவாக விளக்கமாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக இஹ்லாஸை வளர்த்து கொள்வதற்கு துணை புரிகின்ற 2வது காரணி, நானும் நீங்களும் இஹ்லாஸை ஏற்படுத்தி கொள்ளவும் அதனை வளர்த்து கொள்ளவும் நமக்கு உதவுகின்ற 2வது காரணி தான் இஹ்லாஸோடு வாழுகின்ற நல்லடியார்களோடு நாம் சகவாசம் வைத்துக் கொள்வது. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அத்தகைய நல்லடியார்களுடான சகவாசம் ரொம்ப முக்கியமானது. இந்த சகவாசம் தான். இந்த சகவாசத்தில் குழப்பம் வந்தா எல்லாமே குழம்பி போகும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் இலா மன் யுகாலில். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய நண்பனின் மார்க்கத்தில் இருக்கிறான். தனது நண்பன் யார் என்பதை ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ளட்டும். நாம் எவ்வளவுதான் பக்குவப்பட்டவர்களாக இருந்தாலும், பண்பட்டவர்களாக இருந்தாலும், நம்மோடு இருக்கிற நட்பு வட்டாரம் நல்ல நட்பு வட்டாரமாக இல்லாத போது, நமது சகவாசம் நல்ல சகவாசமாக இல்லாத போது, சந்தேகம் இல்லாமல் அவர்களிடம் இருக்கிற அந்த ஆன்மீக நோய்கள் நம்மையும் தொட்டிக்கொள்ளும். நோய்கள் தொட்டுவது போல குணங்களும் தொட்டும். நோய்கள் மாத்திரமல்ல பரவுவது, நோய்கள் மாத்திரமல்ல தொட்டுவது, குணங்களும் தொட்டிக்கொள்ளும். நாம் யாரோடு பழகிறோமோ, யாரோடு உறவாடுகிறோமோ, உரையாடுகிறோமோ, உறவு வைத்திருக்கிறோமோ, அவரிடம் இருக்கிற நல்ல பண்புகளும் நம்மிடம் வரும், கெட்ட பண்புகளும் நம்மிடம் வரும். இது தவிர்க்க முடியாது. மனிதன் ஒரு சமூக பிராணி, அடுத்தவர்களோடு கூடி வாழ்பவன், பழகுபவன். எனவே அந்த வகையிலே நமது நட்பு வட்டாரம் சாலிகான நட்பு வட்டாரமாக இருப்பதை நாம் உத்தரவாதப்படுத்திக் கொள்ள வேண்டும். பேருக்காக புகழுக்காக செயற்படுவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் சில இடங்களில் பார்த்திருப்பீர்கள், அவர்களுக்கு இந்த விளம்பரம்தான் வாழ்க்கை. தொட்டதுக்கு, பிடிச்சதுக்கு, கண்டதுக்கு, நின்றதுக்கு எல்லாம் மேக்சிமம் பப்ளிசிட்டி. தனி மனித பப்ளிசிட்டியை பற்றி தான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தீனை கொடுக்குற பப்ளிசிட்டி அல்ல, தவா கொடுக்குற பப்ளிசிட்டி அல்ல, ஒரு அமைப்பு கொடுக்குற பப்ளிசிட்டியும் அல்ல. ஏன்டா அந்த அமைப்பு அங்கீகாரம் பெறணும்டா, வாழணும்டா, அந்த அமைப்புக்கு பப்ளிசிட்டி தேவை. ஆனால் தன்னுடைய பேர், தன்னுடைய புகழ், தனக்கான அங்கீகாரம், தனக்கான இடம், இது ஒரு பலபோது சமுதாயத்திலே பல இடங்களிலே ஒரு கல்ச்சராக மாறி இருப்பதை பார்க்குறோம். தொட்டதுக்கு பிடிச்சதுக்கெல்லாம் அவர்கள் விளம்பரத்தை தான் நாடுவார்கள். இது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக நோய். அவர்களோடு இருந்தால் அந்த நோய் நம்மையும் தொற்றிக்கொள்ளும், பிடிக்கும். எனவே எப்போதும் நமது நட்பு வட்டாரம் சாலியான நட்பு வட்டாரமாக இருக்க வேண்டும். மாஷா அல்லாஹ், பாருங்கள், இந்த மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்ட தொடர்புள்ள நீங்கள், இங்கே இருக்கிற தவா அமைப்புகளோடு சம்பந்தப்பட்ட நீங்கள், ஆன்மீக அமைப்புகளோடு தொடர்பாக இருக்கிற நீங்கள் பெரிய பாக்கியசாலிகள். இந்த தொடர்பு இல்லை என்றால் நிச்சயமாக நமது சகவாசம் வேறு வகையானதாக இருக்கும், நமது நட்பு வேறு வகையானதாக இருக்கும், நமது நண்பர்கள்
வேறாக்களாக இருப்பார்கள். அவர்களுடைய சிந்தனை வேறு, அவருடைய பார்வை வேறு, அவருடைய பழக்க வழக்கங்கள் வேறு, அவருடைய குணப்பண்புகள் வேறு. நிச்சயமாக அவருடைய தாக்கம் நமக்குள் வரும். நாம் எதிர்பார்க்கிற இந்த ஆன்மீக பண்புகளை வளர்த்து கொள்ளலாம் இருக்கும், இஹ்லாஸ் உட்பட. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் ஒரு உதாரணம். நல்ல நண்பன் கஸ்தூரி வியாபாரியை போல, அதாவது நறுமணம் விற்கிற ஹாமிலுல் மிஸ்க் கஸ்தூரி வியாபாரியை போல. கெட்ட நண்பன் உலையை ஊதுகிறவனை போல, அதாவது கொல்லன், உலையை ஊதுகின்ற கொல்லனை போல. ஒரு கஸ்தூரி சுமப்பவனோடு ஒருவன் இருந்தால், அவனோட சென்றால், அவனோட சகவாசம் வைத்தால், அத்தர் வியாபாரியோட சகவாசம் வைத்தால், கஸ்தூரி வியாபாரியோட சகவாசம் வைத்தால், அவன் சில போது இவனுக்கு அன்பளிப்பாக கொடுப்பான். கூட்டாளி இல்லையா, கொஞ்சத்தை பூசி விடுவான், எடுத்துக்கொண்டு சொல்லுவான், அல்லது அவனிடமிருந்து இவன் வாங்கிக் கொள்வான், அல்லது அங்கு அந்த 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 கஸ்தூரிலிருந்து வீசுகிற நறுமணத்தையாவது இவன் நுகர்வான். இது யார் சொல்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, நான் சொல்றதல்ல. இது நல்ல நண்பன். நல்ல நண்பன் கஸ்தூரி வியாபாரியை போல, கஸ்தூரியை வச்சுக்கவனை போல. அவனோட நீங்க தொடர்பாக இருந்தா ஒன்றோ அவன் அன்பளிப்பாக தருவான், அல்லது நீங்கள் அவன்கிட்ட வாங்குவீங்க, கொள்வனவு செய்யுங்க. குறைஞ்சது அவனோட சேர்ந்து போகும்போது அந்த வாசமாவது அடிக்கும். மறுபக்கம் அந்த உலையை ஊதுகிறவன் இருக்கிறானே, அந்த கொள்ளன், அவனோடு இருந்தால் என்ன நடக்கும்? முதலாவது சில போது உண்ட ஆடையே எரிச்சு போட்டுருவான். அந்த நெருப்பு பொறிகள் பட்டு உண்ட ஆடை எரிந்து கருகிவிடும். அல்லது அவனிடமிருந்து வீசக்கூடிய அந்த கெட்ட வார்த்தை, துர்வாடை நீ நுகர வேண்டி இருக்கும். அவனால் உனக்கு எந்த நன்மையும் கிடைக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக கெட்ட நண்பனுக்கும் நல்ல நண்பனுக்கும் உதாரணம் சொல்லியிருக்கிறார்கள். சஹீஹ் புகாரில் பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸ் இது. எனவே சகோதரர்களே, இஹ்லாஸை வளர்த்துக்கொள்வதற்கு தற்போதைக்கு 2 விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஒன்று, இஹ்லாஸ் பற்றிய ஆழமான புரிதல், அறிவு. இஹ்லாஸை பற்றி படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். 2வதாக, இஹ்லாஸ் என்ன, இஹ்லாஸை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன, வளர்த்துக்கொள்வதற்கு துணை புரியக்கூடிய காரணிகள் என்ன, எவ்வாறு எப்படியெல்லாம் இஹ்லாஸை பேணலாம் என்ற விஷயங்களை படித்துக்கொள்வது. 2வது, இஹ்லாஸோடு வாழுகிற தூய்மையான மனிதர்களோடு நாம் சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹ வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா வத்தபஅ ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா. நபியே, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திருமுகம் ஒன்றையே நாடி தூய்மையாக அவனை அழைத்து கொண்டு பிரார்த்தித்து கொண்டு இருப்பவர்களோடு நீர் இருப்பீராக. யாரோடு இருக்க வேண்டும் நீர்? இந்த மனிதர்களோடு. எப்படிப்பட்ட மனிதர்கள்? இரவு பகலாக அல்லாஹ்வை அவர்கள் வணங்கி வழிபட்டு கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய திருமுகம் ஒன்றை மாத்திரம் நாடி, அவர்களை விட்டு தூரமாகி உலக அலங்காரத்துக்கு பின்னால் நீர் சென்று விடாதீர். அல்லாஹ் யாருடைய கல்பை கஃப்லா என்ற மறதியில் விட்டிருக்கிறானோ அவர்களை நீர் பின்பற்றாதீர். யார் ஹவா அந்நஃப்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஆசா பாசங்களுக்கு பின்னால் போகிறார்களோ அவர்களை நீர் பின்பற்றாதீர். அவர்கள் வரம்பு மீறியவர்களாக இருக்கிறார்கள். எனவே நபியே, எப்போதும் நீர் யாரோடு இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வை இரவு பகலாக வணங்கி வழிபட்டு அவனிடம் கையேந்துகின்ற அவனது திருமுகம் ஒன்றை மாத்திரம் நாடி இஹ்லாஸோடு செயற்படுகிற அந்த மக்களோடு இருக்க வேண்டும். அது இஹ்லாஸை வளர்த்துக் கொள்வதற்கு, நமது ஆன்மீகத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கு, நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்ளவும், போஷித்து வளர்க்கவும் கண்டிப்பாக கட்டாயமாக உதவும். அடுத்ததாக சகோதரர்களே, தாய்மார்களே, நமது இஹ்லாஸை வளர்த்துக் கொள்வதற்கு, உள்ள தூய்மையை வளர்த்துக் கொள்வதற்கு துணை புரிகின்ற மற்றும் ஒரு முக்கியமான காரணி, இஹ்லாஸுள்ள வரலாற்றில் வாழ்ந்த மனிதர்களுடைய சரிதைகளை, வாழ்க்கை வரலாறுகளை படித்தல். நாம் படிக்கிறோம் அல்லவா, அவருடைய சரித்திரம், இவருடைய சரித்திரம், அவருடைய பயோகிராஃபி, இவருடைய பயோகிராஃபி, இவருடைய சுயசரிதை, அவருடைய சுயசரிதை என்று நிறைய படிக்கிறோமே. அதிகமாக நானும் நீங்களும் நமது வரலாற்றிலே வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியூன்கள், அத்பாவு தாபியன்கள், நமது சலபுகள், இமாம்கள், அண்மை காலம் வரை இன்று வரை இஹ்லாஸோடு வாழ்ந்து மரணித்த மனிதர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள். அவருடைய சரித்திரங்களை, வரலாறுகளை படித்தால் அது மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நினைக்கிறேன், நாள் கணக்காக அவருடைய வரலாறுகளை சொல்லலாம். முந்த நாள் அல்ல நேற்றைய அமர்விலே
எப்படி வரலாற்றிலே தமது இஹ்லாஸை பேணிக்கொள்ள தமது அமல்களை இபாதத்துகளை யாரும் கண்டுகொள்ளாத வண்ணம், மனைவி மக்கள் கூட கண்டுகொள்ளாத வண்ணம், அண்டை அயல்கள் கூட கண்டுகொள்ளாத வண்ணம், எவரும் கண்டுகொள்ளாத வண்ணம் தமது அமல்களை இபாதத்துகளை மறைத்து செய்தவர்கள் வரலாற்றில் இருந்தார்கள் என்று நேற்று நாம் குறிப்பிட்டது உங்களுக்கு நினைவு இருக்கும் நான் நினைக்கிறேன். அத்தகைய மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, சரிதைகளை, அத்தகைய மனிதர்களுடைய சம்பவங்களை நாம் நிறைய வாசிக்க வேண்டும். வாசிக்கிற அளவுக்கு நானும் இஹ்லாஸோடு வாழ வேண்டும் என்ற உணர்வு பிறக்கும். என்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் அல்லாஹ்வுக்காக அவனுடைய திருப்தி ஒன்றை மாத்திரம் நாடி செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு பிறக்கும். எப்போது எதை படிக்கிறோமோ, எதை வாசிக்கிறோமோ, எதில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறோமோ அதுதான் நமது வாழ்க்கையில் வெளிப்படும், பிரதிபலிக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் உதாரணமாக நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த 3 பேர் குகையில் மாட்டிக்கொண்டு அந்த 3 பேரும் எப்படி அந்த குகையில் இருந்து விடுதலை பெறுறாங்க, காப்பாற்றப்படுறாங்க. அதுக்கு காரணம் அந்த 3 பேரும் அல்லாஹ்வுக்காக என்று மட்டும் செய்த அந்த முப்பெரும் அமல்கள் தான். அந்த முப்பெரும் அமல்களை வச்சுத்தான் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து அவர்கள் அந்த பயங்கரமான குகையிலிருந்து வெளியேறுகிறார்கள் என்ற சரித்திரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இத்தகைய நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அந்த சம்பவங்களில் சிலவற்றை நேற்றைய அமர்வில் பார்க்கிறோம். இன்னும் சிலவற்றை இன்ஷா அல்லாஹ் முடியுமாக இருந்தால் அல்லாஹ் நாடினால் அடுத்து வரும் அமர்வுகளில் பார்க்குறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே இன்று நாம் கலந்துரையாடிய மிக முக்கியமான தலைப்பு இந்த இஹ்லாஸுடைய அடையாளங்களும் இஹ்லாஸை வளர்த்துக்கொள்வதற்கு துணை புரிகின்ற காரணிகளுள் சில காரணிகளும் இன்னும் சில காரணிகள் எஞ்சியிருக்கின்றன. தொடர்ந்து பார்ப்பதற்கு அல்லாஹ்வுடைய அருளினால் முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ். பிஇذنில்லாஹ். வாஹிரு தாவானா.